ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆசை ஆசையாய் சமையல். இங்கே ஈரோட்டில் நல்ல மழைங்க. உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்தா கமெண்ட் பண்ணுங்கள். மழைனாலே சளி பிடிச்சிரும். சளி பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதே போல் நெல்லிக்காய் சர்க்கரை பாகு செஞ்சு கொடுங்க. இதை தேன் நெல்லின்னு சொல்லலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க இப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாம் இந்த ரெசிபி பண்ணுறோம். நெல்லிக்காய் இப்போ 10 நிமிஷத்தில் வெந்து நல்லா வெடித்து வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்த நெல்லிக்காய்களை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதுங்க. தினம் ஒரு நெல்லி சாப்பிட்டா நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். இதோ ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் சர்க்கரை பாகு. இது நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கோம். இது ஆர்கானிக்காக தயாரிக்கப்பட்டது. நீங்களும் இதே போல் இந்த மழை காலத்திற்கு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சங்க இலக்கியங்களுக்கும் நெல்லிக்கனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஸ்க்ரீனில் தெரிகிற வினாவுக்கு விடை தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்கள். முதலில் கமெண்ட் செய்யும் 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கு நம்முடைய நாட்டு சர்க்கரை அனுப்பி வைக்கப்படும். இவ்வளோ நேரம் நம்முடைய காணொளியை பார்த்து ரசித்ததற்கு நன்றி. ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள். ஆரோக்கியமான உணவை உண்டு. நன்றி.